3 ஆண்டுகள் கூட இருந்த இயேசுவை உயிர்த்த பிறகு அதே இயேசுவை தோமையார் காண முடியவில்லை. அப்ப எல்லா சீடரும் சொல்றாங்க, நாங்க எம்மாவுஸ் போன வழியில தோமையாரை அவர் சொல்றாங்க இயேசுவை பார்த்தோம் என்று சொல்கிறார்கள். இந்த பெண் சீடர்கள் நாங்கள் இயேசுவை கண்டோம், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை, நம்மோடு வாழ்ந்த அந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கண்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் தோமையார் சொல்கிறார், நீங்க பார்த்த அதே இயேசுவை, உயிர்த்த ஆண்டவரை நான் பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன். உங்களுக்கு காட்சி கொடுத்த அந்த இயேசு எனக்கும் காட்சி கொடுக்கட்டுமே, அவருக்கு என்ன குறை, என்ன குறைஞ்சிட போறது, உங்களுக்கெல்லாம் பார்த்தார்ல, என்னையும் பார்த்து அவர் காட்சி கொடுக்கட்டுமே என்று சொல்லி புனித தோமையார் ஒரு உண்மையான அனுபவத்திற்கு அவர் தன்னையே உட்படுத்தி கொண்டார். அதனால் அவர் சந்தேக தோமையார் கிடையாது. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் ஒவ்வொரு நேரத்திலுமே ஒரு வீரம் மிக்க ஒரு தோமையாராக இருந்திருக்கின்றார். புனித தோமையார் பாருங்க, ஆண்டவர் இயேசு வாங்க நாம் எருசலேமுக்கு போவோம் என்று சொல்கிற பொழுது தோமையார் சொல்வார், வாங்க நாமும் அவரோடு செல்வோம், அவரோடு மரிப்போம் அப்படின்னு சொல்வார். அப்ப அவருடைய வாழ்க்கையில ஒரு வீரம் மிகுந்த ஒரு சாட்சியாக வாழ்ந்தவர். தன்னுடைய வாழ்க்கையில அந்த ஒரு தோமையார் தான் இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும், எனக்கு தனிப்பட்ட ஒரு அனுபவத்தை, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்வார். அவங்க பார்த்தாங்க இவங்க பார்த்தாங்க அப்படிங்கிறது இல்லை, எனக்கு இயேசு அனுபவம் வேண்டும் என்று தேடிய ஒருவர் தான் புனித தோமையார். அவருடைய வாழ்வை, அவருடைய புகழை இன்று நாம் கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற செய்தி என்ன என்றால் 3 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சரி, இப்போ ஒரு சின்ன பையனையோ ஒரு பிள்ளையோ பார்க்கிற பொழுது, இப்போ இந்த பூசுதி செய்கிற பசங்கள்லாம் இருக்கிறாங்க, அல்லது உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போகிறீங்க, அங்கே சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை பார்த்தா நீங்கள் என்ன கேட்பீங்க? முதல்ல நல்லா இருக்கியான்னு கேட்பீங்களா? சரி, அதுக்கப்புறம் என்ன கேட்பீங்க? இது சாப்பிட்டியான்னு கேட்பீங்களா? சரி, அப்புறம் நல்லா படிக்கிறியா? அதுக்கப்புறம் இது வேற என்ன கேட்பீங்க? அப்புறம் நல்லா படிக்கிறான்னு கேட்ட பிறகு கடைசியாக என்ன கேட்போம்? படித்து என்ன ஆக போற? நிறைய பேர் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி அதுதான், படித்து என்னவா நீ பிற்காலத்தில் ஆக போற அப்படின்னு சொல்கிறப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொல்லுவாங்க. நான் வந்து டாக்டர் ஆவேன், நான் வந்து என்ஜினியர் ஆவேன், நான் வந்து போலீஸ் ஆவேன், நான் வந்து ஆர்மியில் சேருவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவருடைய விருப்பத்தை அந்த குழந்தைங்க சொல்லுவாங்க. அப்படி தான் ஒரு கிளாஸ் டீச்சர் வந்து அந்த கிளாஸில் இருக்கிற எல்லா பிள்ளைங்ககிட்டையும், சரி இந்த கிளாஸ் முடிய போகுது, கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்க போகிறேன், ஆனால் உங்கள் எல்லாத்திலையும் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் கேட்குறாங்க, நீயே வாழ்க்கையில் என்ன ஆக போகிற, படித்து என்ன ஆக போகிற அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையும் வரிசையில் கேட்குறான். அப்போ அருண் எந்திரிச்சு சொல்லு, நீ வாழ்க்கையில் என்னவா ஆக போகிற அப்படின்னு கேட்டால் அந்த பையன் சொல்கிறான், நான் நல்லா படித்து ஒரு வக்கீல் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அருண்கிற பையன். அதற்கு அடுத்தது ஒரு பொண்ணு உட்காந்து இருக்கிறா, அப்படி அந்த பொண்ணுடைய பேர் வந்து கமலா. கமலா நீ என்ன ஆக போகிற அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு அப்படியே யோசிச்சிட்டே இருக்குது, என்ன ஆகிறது, திடீர்னு இப்படி கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி எனக்கு பிடிச்சது டாக்டர் தான், நான் டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிச்சு. அதற்கு அடுத்தது பார்த்தா மீண்டும் ஒரு பையன் வருண் அப்படின்னு ஒரு பையன் உட்காந்து, யார்? வருண். சரியா, பேரை மறந்துடா, ஏன்னா முக்கியமானது தான் வருண். வருண் உட்காந்துருக்கான். அவன்கிட்ட கேட்குறாங்க, சரிடா என்ன ஆக போகிற அப்படின்ட்டு அந்த பையன்கிட்ட கேட்டோடனே அந்த பையன் ஒரே வார்த்தையில் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். உடனே சொல்கிறான், இந்த உலகத்திலேயே முதல் 5 சிறந்த தொழிலதிபர்களில் நான் முதல் ஆளாக இருக்கணும். அதற்கு அடுத்தது என்ன சொல்கிறான், இந்த உலகத்தில் இருக்கிற 5 பெஸ்ட்டு காரில் முதல் காரு எங்கிட்ட இருக்கணும். இந்த உலகத்திலேயே எங்கே போனாலும் இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டலில் சிறந்த தரமான ஹோட்டலில் நான் தங்கணும். அதே போல் இந்த உலகத்தில் எங்கே போனாலும் 5 மதிப்புமிக்க தலைவர்களில் நான் ஒருவனாக மாறணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டே போகிறான். உடனே டீச்சர் கோவம் வந்துட்டு, ஏன்னா உங்ககிட்ட என்ன ஆக போகிறேன்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்கு நீ இத்தனை பேர் சொல்லிட்டே இருக்கிறிய, போதும் இன்னும் பசங்களாம் இருக்கிறாங்க எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்னு உட்காரு வருண் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதற்கு அடுத்தது பக்கத்தில் ஒரு புள்ள உட்காந்துருக்கு, புள்ள பேர் என்னது? நிலா. வருணுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிற புள்ள பேர் நிலா. வருண் என்ன சொன்னா, எல்லாமே எனக்கு சிறந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொன்னான். அவன் நிலாவை பார்த்து கேட்குறாங்க, நிலா நீ என்ன ஆகணும் ஆசைப்படுற அப்படின்னு கேட்டோன்னா அந்த புள்ள சொல்லிச்சாமா, நான் வருணோட பொண்டாட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிச்சான். என்ன அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? வருணோட பொண்டாட்டியானா என்ன ஆகும்? எல்லாமே எல்லாமே கிடைச்சிடும், எல்லா சிறந்ததும் கிடைத்து விடும்.
இந்த உலகத்தில் 5 பெஸ்ட் கார் என்கிட்ட இருக்கணும், இந்த உலகத்தில் 5 சிறந்த தலைவர்கள் நான் முதலாளாக இருக்கணும், எங்கே போனாலும் நான் முதல் ஒரு தரமான ஹோட்டலில் தங்கணும், எல்லா இடத்துலையுமே என்னுடைய கம்பெனி முன்னாடியாக இருக்குன்னு சொல்லி அந்த பையன் ஆசைப்படுகிறான். அப்போ வருணை கட்டிக்கிட்டா எல்லாமே சிறந்தது எனக்கு கிடைச்சிருமில்ல அப்படின்னு அந்த பொண்ணு அழகாக பதில் சொல்கிறாங்க. இது ஒரு கற்பனை கதை தான் அன்புக்குரியவர்களே. இப்போ இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொருவருக்குமே ஒரு ஆசை இருக்கிறது. சின்ன குழந்தைகளை கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க சின்ன வயசுலேருந்தே நான் இப்படி ஆக வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறவர்களாக இருக்கிறார். இன்னைக்கு பார்க்கிற குழந்தைகளை பார்த்தோம் அப்படின்னம்னா அவருடைய ஆசை உலக ஆசைகளில் சிறந்ததாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு குழந்தைகளை பாருங்க, அந்த குழந்தைகளுக்கு ரோட்டில் போகிற காரை கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லுவான், பென்ஸு காரு, ஆடி காரு, நான் பெருசானா இந்த காரை தான் வாங்குவேன், கேடிஎம் பைக் தான் வாங்குவேன். சின்ன குழந்தைகளிலிருந்து அவங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாமே அவர்கள் எதிர்பார்க்கிறது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கணும். இந்த உலகத்தில் எது பெஸ்ட்டோ அதை நான் உரிமையாக்கி கொள்ள வேண்டும், அதுவாக நான் மாற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார்கள். இன்னைக்கு நாம சிந்திக்க வேண்டிய கருத்து என்ன என்றால், நீங்க என்னவாக போகிறீர்கள், என்ன ஆக போகிறாய் என்று கேட்கிற பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு பதிலை சொல்கிறார். இன்று நமக்கு முன்பாக இருக்கிற கேள்வி, நீங்கள் என்ன ஆக போகிறீர்கள்? அதுல 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் என்ன ஆக போகிறீர்கள் அப்படிங்கிறதுல 2 ஆப்ஷன். ஒன்று கடவுளுடைய பிள்ளை, இரண்டாவது தீமையினுடைய பிள்ளை. அதை தான் சாத்தான் என்று சொல்கிறோம். சரியா? கடவுளுடைய பிள்ளை, தீமையினுடைய பிள்ளை, இதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற ஒரு ஆப்ஷன் அல்லது சாய்ஸ். நீங்கள் என்னவாக போகிறீர்கள் என்றால் இந்த 2ஐத்தான் நாம் தேர்ந்தெடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளா அல்லது தீமையினுடைய பிள்ளைகளா, இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சாய்ஸ். குட் அண்ட் பேட், குட் அண்ட் ஈவில், இதுதான் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரே ஒரு சாய்ஸ் நமக்கு. சரிங்களா? அப்ப முதலாவதாக நாம் என்னவாக போகிறோம், என்னவாக வாழ அழைக்கப்படுகிறோம் என்று பார்த்தால் நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அன்புக்குரியவரே, விடுதலை பயண நூல் எடுங்க. பைபிள் வச்சுக்கிறீங்களா? விடுதலை பயண நூல் 6ஆம் அதிகாரம் எடுங்க. விடுதலை பயண நூல் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம், 6-7 மறந்துடாதீங்க. விடுதலை பயணம் 6-7. உங்களை யாரோ ஒருத்தர் நல்லா தெளிவா படிங்க. உங்களை நான் என் மக்களாக தேர்ந்தெடுத்து கொண்டேன். இது இஸ்ராயல் மக்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. சரிங்களா? உங்களை நான் என் மக்களாக தேர்ந்தெடுத்து கொண்டேன் அப்படின்ட்டு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். மறந்துடாதீங்க. விடுதலை பயணம் 6-7 ரொம்ப எளிமையாக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கான பீப்பா 6-7. விடுதலை பயணம் 6-7 ரொம்ப எளிமையான வசனம். உங்களை நான் என் மக்களாக தேர்ந்தெடுத்து கொண்டேன். இந்த இஸ்ராயல் மக்கள் பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார். இது கடவுளுடைய சாய்ஸ். சரிங்களா? இது கடவுள் தேர்ந்தெடுத்து கொண்டார். இது ஏன், எப்படி, ஏன் இந்தியர்களை தேர்ந்தெடுத்திருக்கலாமே, ஏன் கனடா நாட்டில் இருக்கிறவங்க தேர்ந்தெடுத்திருக்கலாமே, அல்லது வேற ஏதாவது நாட்டில் இருக்கிறவங்கள தேர்ந்தெடுத்திருக்கலாமே, ஏன் இஸ்ராயல் மக்களை தேர்ந்தெடுத்து கொண்டார்? அது கடவுளுடைய விருப்பம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குல்ல, அது மாதிரி கடவுள் இஸ்ராயல் மக்களை நான் உங்களை என் மக்களாக தேர்ந்தெடுத்து கொண்டேன் என்று சொல்லி அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆக அந்த ஆண்டவருடைய விருப்பமாக ஒரு மக்களை அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்புக்குரியவர்களே, இது கடவுளுடைய விருப்பம். அதுபோல இன்று உங்களையும் என்னையும் அதே வார்த்தையை சொல்லி தேர்ந்தெடுத்துட்டார். உன்னை என்னுடைய மகனாக, உன்னை என்னுடைய மகளாக நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன். இது கடவுளுடைய விருப்பம். இந்த விருப்பத்திற்கு ஏற்றவாறு நாம் ஒவ்வொருவருமே வாழ நம்மையே ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட்டு இருக்கோம். இதற்கு வேறு சான்ஸ் கிடையாது, வேறு சாய்ஸ் கிடையாது. இருக்குது, ஆனால் அது தீமையினுடைய ஒரு செயலாக இருக்கிறது. அப்ப நமக்கு முன்பாக இருக்கிறது என்னன்னா, நீ ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறாய். இஸ்ராயல் மக்களை இறைவன் தேர்ந்தெடுத்தது போல இன்று நம்மை ஒவ்வொருவரையும் இறைவன் தன்னுடைய பிள்ளைகளாக வாழ தேர்ந்தெடுத்திருக்கிறார். மக்களாக அப்படின்னா என்னுடைய அன்பு பிள்ளையாக. மக்களாகனா சும்மா அப்படியே ஜென்ரலா ஏதோ மாட்டு மந்தையை தேர்ந்தெடுக்கிற மாதிரி கிடையாது. மக்களாகனா உன்னை நான் தெரிந்து தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதுதான் ஆண்டவர் சொல்லு. உன்னை நான் தெரிந்து தேர்ந்தெடு, எல்லா மக்களிடத்துக்குள்ளும் நீ என்னுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இனமாக இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை தேர்ந்தெடுத்தார். அதுபோல இன்று நம்மை ஆண்டவர் தேர்ந்தெடு. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் சாய்ஸ் என்னன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. எரேமியா புத்தகம் 7:23. எரேமியா புத்தகம் 7:23 என்ன சொல்கிறது? எரேமியா 7:23 வேகம்.
ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்த கட்டளை இதுவே, நான் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை இதுவே, என் குரலுக்கு செவி கொடுங்கள், என் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்போது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன், நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள், நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கடவுளாக இருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாக இருப்பீர்கள். இது நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்னுடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தெள்ள தெளிவாக சொல்கிறார். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் எடுங்க, 10வது வசனம். யோவான் நற்செய்தி 15:10. நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்புக்குரியவர்களே, அங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயணத்திலும் சரி, இந்த எரேமியா புத்தகத்தில் நம்ம வாசிக்கிட்ட 7:23 வசனத்திலும் சரி, ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடைய குரலுக்கு செவி கொடுத்தால் என்னுடைய பிள்ளையாய் நீ இருப்பாய், நான் உன்னுடைய தந்தையாக, நான் உன்னுடைய கடவுளாக இருப்பேன், நீ என்னுடைய மக்களாக இருப்பாய் என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவானவர். அதே வார்த்தை இங்கு சொல்கிறார், நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருக்கிறேன். அன்பில் நிலைத்துனா அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். அதனால தான் இயேசுவுக்கு என்ன பேரு? இறை மகன். இயேசுவை இறைமகன் என்று ஏன் சொல்கிறோம்? இயேசுவை இறைமகன் ஏன் சொல்கிறோம்? அவருடைய அன்புக்குரிய மகனாக இயேசு இருந்தார். அவருடைய கட்டளைகளை முதலிலே கடைபிடித்து அவர், நான் என்னுடைய தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய அன்பு மகனாக இருக்கிறேன் என்று இயேசு வெளிப்படுத்துகிறார். அதனால தான் ஒரு இறைமகன். இறைமகன் நீங்களும் நானும் இறைமகனாக இறைமகளாக இருக்க முடியும் எப்ப? தந்தையினுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற பொழுது. அப்ப பாருங்க, நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஒரு அழைப்பு என்ன என்றால், நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்து அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ நாம் ஒவ்வொருவருமே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதைத்தான் நம்முடைய திருச்சபை ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுத்து அந்த பாதையில் நம் ஒவ்வொருவரையுமே வாழ அழைக்கிறது. சரி, ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய பிள்ளைகளாக வாழணும். சரி சரி அப்படி நடந்தால் என்ன ஆகும்? எத்தனையோ வாய்ப்பு இருக்குது. 2 சாய்ஸ் சொன்னீங்க. ஒன்று ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கலாம், அல்லது தீமையினுடைய சோதனைகளும் இந்த உலகத்தில் இருக்கிறது. ரெண்டுக்குமே இடைப்பட்டு தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சரி, ஆண்டவருடைய வழியிலே செல்வதற்கு, ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு நான் தேர்ந்து கொண்டேன் என்றால் என்ன எனக்கு லாபம்? இப்போ பாருங்க, தோமையாரும் கேட்பாரு, பேதுருவும் கேட்பாரு, ஆண்டவரே நாங்கள் உண்மை எல்லாவற்றையுமே பின்பற்றிட்டு விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா? எல்லாருமே ஒரு லாபம் எதிர்பார்ப்போமா இல்லையா? இதை செய்கிறேன், இதை செஞ்சேன்னா எனக்கு என்ன லாபம்? இப்போ எல்லாத்தையுமே விட்டு உண்மை பின்பற்றினோமே, வலையை விட்டு விட்டோம், எங்களுடைய தொழிலை விட்டு விட்டோம், மீன் பிடிக்கிற தொழிலை விட்டு விட்டோம், எங்களுடைய வீடுகளை விட்டோம், எங்களுடைய அம்மா அப்பா விட்டுட்டு 3 வருஷமா உங்கள் கூட சுற்றிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பேதுரு கேட்குறாரு. அப்போ அதே போல் நமக்கும் ஒரு எண்ணம் வரலாம். சரி, நான் எல்லா சோதனையும் விட்டுறேன், பாவத்தையும் விட்டுறேன், எத்தனையோ ஆசைகள் இருந்தாலும் அதையும் விட்டு நான் உம்முடைய பிள்ளையாக வாழ விரும்புகின்றேன், எனக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் நம்ம சிந்திக்க வேண்டிய 2வது கருத்து. ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படி வாழுகிற பொழுது என்ன கிடைக்கும்? எடுத்து வாசிங்க. யோசுவா புத்தகம் 1 அதிகாரம் 7வது வசனம். அருமையான ஒரு வசனம். யோசுவா 1 அதிகாரம் 7வது வசனம். திடமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. தெளிவா சொல்வார் பாருங்க. திடமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றையும் கடைபிடிப்பதை நீ கவனமாயிரு. அப்புறம் நீ அதனின்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே. தெளிவா சொல்றார். நீ அதனின்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே. கடைசியா சொல்றார், அப்படி இருந்த அப்படின்னா என்ன ஆகும்? நீ செல்லும் வழியெல்லாம், அப்படி இருந்தா என்றால் நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய். நமக்கு இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது, வெற்றி, வாழ்க்கையில வெற்றி. இப்ப யோசுவா பாருங்க, அந்த இஸ்ராயல் மக்களுக்கு மோசேக்கு பிறகு ஒரு நல்ல தலைவராக இருந்த ஒரு மனிதர் யோசுவா.
இந்த யோசுவா தான் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு அந்த இஸ்ராயேல் மக்களை கூட்டி கொண்டு போகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குது. மோசே அத்தனை பாடுபட்டு இந்த இஸ்ராயேல் மக்களோட போராடி போராடி அந்த மக்களை வழி நடத்திட்டு போறாரு. ஆனால் கடவுள் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை. வாக்களிக்கப்பட்ட நாட்டை தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு தான் மோசேக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட அந்த மோசே வாக்களிக்கப்பட்ட நாட்டில் காலடி எடுத்து வைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதமாகிய அந்த பாலும் தேனும் பொழியும் என்று சொன்னார். இந்த அடிமைகளாக இஸ்ராயேல் மக்கள் இருந்தாங்க. அடிமைகளுடைய வாழ்க்கை எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? அடிமைகள் வாழ்க்கை எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல என்னன்னா, நல்ல சாப்பாடு கிடைக்காது. அடிமைகளுடைய வாழ்க்கையில் முதல்ல அவர்கள் சந்தித்த பெரிய பிரச்சனை என்னன்னா, நல்ல சாப்பாடு இருக்காது. ஒரு பெரிய தட்டில் அல்லது பெரிய ஒரு அண்டாவில் சாப்பாடை கொட்டிட்டு போயிடுவாங்க. அதில் அடித்து பிடிச்சி சாப்பிடணும். எல்லாருக்குமே சேர்த்து எல்லாம் வேலை செய்யணும். கஷ்டப்பட்டு அந்த சொல்கிறார்ல, செங்கல் சூளையிலையும் சாந்து வேலையிலையும் அந்த மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று விடுதலை பண்ணல வாசிக்கிறோம். அத்தனை வேலை இருக்கும். ஆனால் ஒரு மதிய நேரமோ அல்லது ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு வேளை சாப்பாடு தான் கொடுப்பாங்க. அந்த சாப்பாட்டையும் என்ன ஒரு பெரிய தட்டுலையோ அல்லது ஒரு பெரிய பாத்திரத்துலையோ கொண்டாந்து வச்சிருவானு. எல்லாருமே அதில் தான் சாப்பிடணும். ஒரு சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னா நீ அதை அடித்து பிடிச்சி சாப்பிடணும். அப்போ அந்தப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த அந்த இஸ்ராயேல் மக்கள், ரெண்டாவது ஒரு சரியான ட்ரெஸ் எல்லாம் இருக்காது. நல்ல ட்ரெஸ்ஸும் கொடுக்க மாட்டாங்க. அடிமைகளாக இருந்தால் நல்ல ட்ரெஸ்ஸும் கிடைக்காது. அப்போ அந்த மக்களுக்கு இறைவன் அழைத்து கொண்டு போய் ஒரு வார்த்தையை சொல்கிறார். பாலும் தேனும் பொழியும் நாட்டில் உன்னை அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்கிறார். அப்போ அந்த விவிலிய பேராசிரியர் ஒரு தந்தை அலோசிய சேவியர் சொல்வார், இப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்த மக்களுக்கு ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாலே அதுவே ஒரு பாலும் தேனும் பொழியும் நாடாகத்தான் இருக்கும். கஷ்டப்படுகிற மக்களுக்கு ஒரு நல்ல இடத்தை ஆண்டவர், விடுதலை வாழ்வை ஆண்டவர் கொடுத்தார். அதுதான் உண்மையாகவே பாலும் தேனும் பொழியும் நாடு என்று சொல்வார். அன்புக்குரியவர்களே, இந்த இஸ்ராயேல் மக்களை பாருங்க. இஸ்ராயேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு போறாங்க. அப்போதான் இந்த யோசுவா அவர்களை வழிநடத்தி போகிறார். அப்ப அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம், அந்த மக்கள் கூட்டத்தை வழிநடத்துவதற்கு மோசேக்கு பிறகு ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்து இருக்கிறார். ஆனால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட மக்களை நான் வழிநடத்தி போவது எப்படின்னு தெரியல. ரெண்டாவது, இந்த மக்கள் ஆண்டவர் சொல்ற மாதிரி வணங்கா கழுத்துள்ள மக்கள். எல்லா நேரத்திலையுமே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, நாங்கள் போறதுக்கு வழி இல்லை, இந்த பாலைவனத்தில் சாகடிக்குவாங்களை கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி புலம்புகின்ற மக்கள். எதாவது நல்லது கொடுத்தாலுமே புலம்புவாங்க. அப்ப அப்படிப்பட்ட மக்களை யோசுவா வழிநடத்தி போக வேண்டும். அப்பதான் ஆண்டவர் அவருக்கு சொல்கிறார், நீ என்னுடைய ஊழியன் மோசே கட்டளையிட்ட அந்த சட்டங்களை கடைபிடிப்பதில் நீ கண்ணும் கருத்துமாயிரு. அதனின்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே. அப்படி வாழுகிற பொழுது நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமாம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். பல நேரங்களில், சில நேரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்த அட்டைகள் கொடுப்பாங்க. அதில் ஒரு வரி மட்டும்தான் இருக்கு. முன்னாடி இருக்கிறத கட் பண்ணிடுவாங்க. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பாய் அப்படின்னு இருக்கும். நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய் அப்படின்னு இருக்கும். உன்னுடைய வாழ்வு பல கனி தருகிற மரமாக செழித்தோங்கும் என்று இருக்கும். ஆனால் முன்னாடி இருக்கிறத கட் பண்ணிடுவாங்க. முன்னாடி இருக்கிறதா முக்கியம். ஆண்டவர் அதான் சொல்கிறார், நீ வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாமல் இருந்தாய் என்றால் நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய். நீ என்னுடைய கட்டளையை கடைபிடிக்கிற பொழுது நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அது செகண்ட் பார்ட். ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது? என்னுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் நீ கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவருடைய பிள்ளையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கட்டளைகளை கடைபிடித்தோம் என்றால் முதல் ஆசீர்வாதம், நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய். அதைத்தான் ஆண்டவர் என்று சொல்கிறார். நீ என்னுடைய பிள்ளையாக வாழ்ந்து என்னுடைய கட்டளைகளை தேர்ந்தெடுத்து கொண்டு நீ ஒவ்வொரு நாளும் வாழ ஆசைப்பட்டாய் என்றால் நான் உனக்கு கொடுக்கின்ற முதல் ஆசீர்வாதம், நீ செல்கிற வழியெல்லாம் வெற்றி பெறுவாய். பல வேளைகள் நம்ம அதான் பார்க்குறோம். ஆண்டவரே, நான் எல்லாம் செய்கிறேன், கோயிலுக்கு வர்றேன், பல வேளைகளில் ஜெபிக்கிறேன், ஆனால் சில நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை நான் காண்பதில்லையே. என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முயற்சி செஞ்சாலும் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லையே. நான் எடுக்கின்ற பல முயற்சிகள் எடுக்கின்றேன், ஆனால் எல்லாவற்றிலுமே தோல்விகளை சந்தித்து கொண்டு இருக்கிறேன். ஏன் எனக்கு வெற்றி கிடைக்க மாட்டேங்கிறது? ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடைய வார்த்தையை கடைபிடிப்பதில் கண்ணும் கருத்துமாயிரு. வலப்புறமோ இடப்புறமோ திரும்ப. இப்போ ஒரு குதிரைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடிவாளத்தை கட்டி விடுறாங்க. எதுக்காக? கண்ணை அந்த கட்டி விடுறாங்க. எதுக்காக? பார்வை நேராக இருக்கும்.
வலப்புறமோ இடப்புறமோ திரும்பினா அதனுடைய டிஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க, அது சிதறி போயிடும். அந்த நேர்கோட்டில் அந்த குதிரை போய்கொண்டே இருக்கணும். அப்போ என்ன, கண்ணில் பக்கமாக கட்டி விட்டுறாங்க, வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாத, நேராக பார்த்து கொண்டு போய்கொண்டே இரு, அதுதான் வழி. ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிப்பது தான் வழி. வலப்புறமோ இடப்புறமோ சோதனை வரும், வலப்புறம் வரும், இடப்புறம் வரும், திரும்பாத, என்னுடைய வார்த்தையை கடைபிடிப்பதில் மட்டும் கண்ணும் கருத்துமாயிரு. அதற்கு அடுத்ததாக இரண்டாவது வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவது வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, இறை பிரசன்னம் நம்மோடு தங்கி இருக்கும். எசேக்கியேல் புத்தகத்தை எடுங்க. எசேக்கியேல் புத்தகம் 37:27 டக்குன்னு எடுங்க. எசேக்கியேல் புத்தகம் 37:27. இதெல்லாம் அப்படியே மனப்பாடமாக வச்சுங்க, எல்லாம் சிம்பிளான வசனங்கள் தான். விடுதலை பயணம் 6:7. உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன். நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இரண்டாவதாக கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். ஆண்டவருடைய பிரசன்னம் நம் நடுவே இருக்கும் என்று சொல்லுவார். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் நிச்சயமாக இருக்கும். அதற்கு ஆண்டவர் சொல்வது இதுதான், நீ என்னுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற பொழுது, என்னுடைய பிள்ளையாக வாழுகிற பொழுது, என்னுடைய பிரசன்னம் உங்கள் நடுவே இருக்கும். நான் அவர்கள் தந்தையாக இருப்பேன், அவர்கள் என்னுடைய மக்களாக. திரும்ப திரும்ப அதை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். பல இறைவாக்கினர்கள் வழியாக ஆண்டவர் இதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பார். நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னுடைய தந்தை, உன்னை நான் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு என்று கொடுக்கிறார். முதல் வாக்குத்தத்தம் என்ன? யோசுவாவுக்கு சொல்லப்பட்ட அந்த வசனம். யோசுவா 1:7 வசனம் என்ன சொல்லப்பட்டது? என்ன சொல்லப்பட்டது? நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய், நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய். அதுதான் ஆண்டவர் சொன்ன முதல் வாக்குத்தத்தம். என்னுடைய கட்டளையை கடைபிடித்து என்னுடைய பிள்ளையாக நீ வாழ உன்னையே நீ அர்ப்பணித்தாய் என்றாய், நீ செல்லும் இடமெல்லாம் வெற்றி பெறுவாய். அதற்கு அடுத்தது எசேக்கியேல் 37:27, நீ என்னுடைய பிள்ளையாக இருந்தால் என்னுடைய உறைவிடம் உன் நடுவே இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சொல்லுவார். நீங்கள் என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்தால் என்னோடு இணைந்திருப்பீர்கள், நானும் உங்களோடு இருப்பேன் என்று சொல்வார் யோவான் நற்செய்தியில். அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ தேர்ந்து கொள்ளப்பட்ட நமக்கு அவர் சொல்கிற வார்த்தை இந்த இரண்டு தான். நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய், என்னுடைய பிரசன்னம் உன் மத்தியிலே இருக்கும். சரி, இதெல்லாம் சரி, ஆனால் இது நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியமா? ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரும் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய் என்று சொல்கிறாரு. நீ உன்னுடைய மடுவிலே நான் தங்கியிருப்பேன் என்று சொல்கிறாரு. ஆனால் இதெல்லாம் நமக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்கிற பொழுது சாத்தியமாகும். எப்படி? நாம் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு நற்செய்தி எடுங்க. மத்தேயு நற்செய்தி 11 எடுங்க. மத்தேயு நற்செய்தி 11:29 வசனம் எடுங்க. மத்தேயு நற்செய்தி 11:29 என்ன சொல்கிறாரு? நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது இதோட போதும். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, இது ஆண்டவர் இயேசுவிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்தால், அவருடைய கட்டளைகளை கடைபிடித்தால் செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவோம். அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கும். இதை நாம் செய்வதற்கு எங்கே போகணும்? இயேசுவிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இறை மகன் நான் என்று சொன்னேன். இயேசுவை ஏன் இறை மகன் என்று அழைக்கிறோம் என்று பார்க்கிற பொழுது, இயேசு தன்னுடைய தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்தார். யோவான் நற்செய்தியில் அதைத்தான் நாம் வாசிப்போம். தன்னுடைய தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து தன்னை முதல் ஒரு அன்பு கூறிய மகனாக ஒப்பு கொடுத்தார். அதனால தான் இயேசுவை பற்றி தந்தை இறைவன் சொல்லுவார், இவரே என் அன்பார்ந்த மகன் என்று. அப்ப யாரிடம் கற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நாம் யாரிடம் கற்றுக்கொள்ள முடியும் என்றால், இயேசு கிறிஸ்து ஆண்டவரே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதைத்தான் மத்தேயு நற்செய்தி 11:29 நாம் வாசிக்க கேட்டோம். என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், என்கிட்ட வாங்க, நான் கற்றுக் கொடுக்கிறேன்.
பல நேரங்கள் நம்ம அதுக்கு அடுத்த பகுதியை நாம் வாசிக்கிறோம். சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லாரும் இடமா, ஐயோ கஷ்டம் நான் வரேன், ஐயோ துன்பம் நான் வரேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னிடம் கற்றுக்கொள் அப்படின்னு சொல்றார். லேர்ன் ஃப்ரம் மீ, லிசன் ஃப்ரம் மீ. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்கள் எல்லாரும் என்னிடம் வாங்க, ஆனால் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன், அதன்படி நீ வாழ வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். கற்றுக்கொள், என்னிடமிருந்து கற்றுக்கொள். என்னத்தை கற்றுக்கொள்? என்னிடமிருந்து அன்பு செய்ய கற்றுக்கொள், என்னிடமிருந்து மன்னரை மன்னிக்க கற்றுக்கொள், என்னிடமிருந்து பிறரை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள், என்னிடமிருந்து எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள், என்னிடமிருந்து எப்படி சோதனையை வெல்ல வேண்டும் என்று கற்றுக்கொள், என்னிடமிருந்து கடவுளுடைய பிள்ளையாக வாழ்வதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள், என்னிடமிருந்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் சொல்கிறார், ஆமாம் சுமை சுமந்து சோர்ந்து இருப்போம் எல்லாரும் வேண்டாமா? ஆமாம் எனக்கு நிறைய சுமை இருக்குது, வாழ்க்கையில் நிறைய சுமை இருக்குது. எல்லாருக்குமே சுமைகள் இருக்க தான் செய்யுது. யாருக்கு சுமைகள் இல்லை? எல்லாருக்குமே சுமைகள் இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஆமாம் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, சுமை சுமந்து சோர்ந்து இருப்போல எல்லாரும் இடம் பாருங்க, ரொம்ப அருமையான ஆண்டவராக இருக்கிறார், வாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னிடமிருந்து கற்றுக்கொள் என்று தான் சொல்கிறார். உன்னுடைய சுமையை நான் அப்படியே தூக்கிட்டு உன்னை ஜாலியாக அப்படியே வாழ விட்டுருவேன்னு நினைக்காது. பல நேரங்களில் நம்ம அதுதான் நினைக்கிறோம். கோயிலுக்கு வருகிற பொழுது ஓகே, கோயிலில் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னம்னா ஆண்டவர் பார்த்து கொள்வார், இனி நம்ம கஷ்டமே இருக்காது அப்படின்னு நினைக்கிற தப்பு. ஆண்டவர் இரண்டாவது பகுதி அதான் சொல்லுவார், என்னிடம் வா, உன்னை நான் அழைக்கிறேன், வா, ஆனால் என்னிடமிருந்து கற்றுக்கொண்டு நீ வாழ். அதான் ஜப்பானிய பழமொழி அருமையாக ஒன்று சொல்லும். ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான் அப்படின்னா அவனுக்கு உடனே நீ மீனை கொடுக்காத. ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்னா மீனை கொடுக்காத, மாறாக தூண்டிலை கொடு. தூண்டிலை கொடுத்தினா அவன் என்ன பண்ணுவான்? மீன் பிடிக்க கற்றுக்கொள்வான். அதுதான் செய்யணும். நீ தூண்டிலை கொடுக்காம மீனை கொடுத்து அந்த நேரத்தில் உன்னுடைய கஷ்டம் முடிஞ்சுப்பா அப்படின்னா அடுத்த வேலைக்கு அவனுக்கு சாப்பாடு இருக்காது, அடுத்த வேலைக்கு என்ன பண்றது அவனுக்கு தெரியாது. ஆனால் அதை போல நீ செய்யாதே, தூண்டிலை கொடு, அவன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்ளட்டும், அவன் வாழ்க்கை அதற்கு பிறகு நிலையானதாக இருக்கும். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீ வா, சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறாயா, வா, உன்னை சுமையை அப்படியே தூக்கி போட்டுருவான் நான் சொல்ல கிடையாது. என்னிடம் கற்றுக்கொள், அன்பு செய்ய கற்றுக்கொள், மன்னிக்க கற்றுக்கொள், என்னிடமிருந்து நீ ஜெபிக்க கற்றுக்கொள், என்னிடமிருந்து இறை மகனாக வாழ்வதற்கு ஏற்றக்கூடிய அந்த வாழ்க்கையை கற்றுக்கொள், சோதனையை தாங்கிக் கொள்வதற்கான வரத்தை பெற்றுக்கொள், சோதனையை எதிர்கொள்வதற்கு தேவையான அந்த வழிமுறைகளை கற்றுக்கொள் என்று சொல்லி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடு. அவர் தான் இறைமகன். அதனால தான் அவர் இறைமகன் என்று அழைக்கப்படும். ஏன்னா தந்தையினுடைய ஒரு முதல் அன்புக்குரிய மகனாக, தந்தையினுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற ஒரு அன்பு பிள்ளையாக வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் இறைமகன். இன்று நீங்களும் நானும் அவருடைய போல வாழ முயற்சி செய்தோம் என்றால் நாமும் இறைமகனாக இறைமகளாக வாழ முடியும். இது எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு தான். நீங்கள் வாழ முயற்சி செய்யுங்க. அதைத்தான் நான் உங்களிடம் எதிர்பார்க்குறேன். நான் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு அப்படியே உங்களைய விண்ணக தந்தையினுடைய பிள்ளையாக மாற்றுவேன்லாம் நினைக்காதீங்க. ஆண்டவரே ஆண்டவரே என கூப்பிட்டாலெல்லாம் விண்ணகத்தில் சேர முடியாது. என்னுடைய தந்தையின் கட்டளைகளை கடைபிடிக்கிறவரே விண்ணகம் சேருவார் என்று சொல்கிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுவார், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அதைத்தான் இந்த நாளில் நமக்கு சொல்லுகிறார். அதே பாருங்க, யோவான் நற்செய்தி 15:10 எடுங்க, என்ன சொல்லுன்னு பாருங்க. யோவான் நற்செய்தி 15:10. இயேசு அவரிடம், யோவான் நற்செய்தி 15:10, நான் என் தந்தையின் கட்டளையை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அதுதான் ஆண்டவர் சொல்ல. நான் முதல்ல என் தந்தையுடைய கட்டளை கடைபிடிக்கிறேன்ப்பா. இந்த உலகத்திற்கு வந்தது அதுதான். இந்த உலகத்திற்கு வந்தது தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றவே. ஆண்டவரே உங்களுக்கு பசிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, எனக்கு பசி ஆறிடுச்சு, ஏன்னா என்னுடைய தந்தையின் கட்டளை கடைபிடிப்பது தான் என்னுடைய உணவு என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார், நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறேன், அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். அதுபோல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்து என்னுடைய சாட்சியாக இருப்பீங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், கடைபிடியுங்கள், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். இப்போ அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இந்த கருத்துக்களை சிந்திக்க நாம் அழைக்கணும். இந்த புதிய ஒரு மாதத்தில் இந்த சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்வோம். நமக்கு ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது எப்படி அது தெரியாது. இஸ்ராயல் மக்களை எப்படி தேர்ந்தெடுத்தாரோ அதுபோல நமக்கும் கிறிஸ்தவ மக்களாக வாழ ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். இது நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு.
இதை விட்டுவிட்டால் இன்னொரு அழைப்பு தீமையினுடைய பிள்ளையாரு. ஆனால் ஆண்டவர், நீ என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்தால் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறேன், நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய், நீ எடுக்கிற காரியத்திலெல்லாம் வெற்றி பெறுவாய், என்னுடைய பிரசன்னம் உன் குடும்பத்தில் இருக்கும், என்னுடைய மகிழ்ச்சி உன்னிடத்தில் இருக்கும் என்று சொல்கிறார். வாக்குத்தத்தம் கொடுக்குறேன். சரி, செய்யலாம். இயேசு உனக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள். இயேசு வாழ்ந்து காண்பித்தார். எப்படி தந்தையினுடைய அன்பு பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து காண்பித்தார். அவரிடமிருந்து கற்றுக்கொள். கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய நீதி முறைகளின்படி நடக்க எனக்கு கற்றுத்தாரும், ஆண்டவரே உம்முடைய நெறிமுறைகளை எனக்கு வாழ்க்கையில கற்றுத்தாரும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் கேட்பது போல நாமும் கேட்போம். அப்படி கேட்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீ ஜெபத்தில் வருகிற பொழுது நீங்கள் ஆண்டவர் எனக்கு கஷ்டம் இருக்குது, என்னுடைய துன்பம் இருக்குது, இதை மட்டும் புலம்பாதீங்க. பல நேரங்களில் மக்கள் நாம் செய்வது அதான், ஆண்டவர் எனக்கு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், புலம்புனா ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் எனக்கு கற்றுத்தாருங்கள், இதிலிருந்து நான் விடுபட, இதிலிருந்து உம்முடைய பிள்ளையாக வாழ, இதிலிருந்து நான் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வெற்றி பெற எனக்கு கற்றுத்தாருங்கள். மீனை எனக்கு கொடுக்காதீங்க, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க. அந்த மக்களுக்கு அப்பத்தை கொடுத்தாரு, 5000க்கு மேற்பட்ட மக்களுக்கு அப்பத்தை கொடுத்தார், மக்கள் ஓடுனாங்க. அதுதான் நம்மளுடைய எண்ணமாக பல நேரத்தில் 5000க்கு மேற்பட்ட மக்களுக்கு அப்பத்தை பழகி கொடுக்கிறார். என்ன பண்றாங்க? 3 நாள் ஆண்டவரோட சுத்துறாங்க. ஆண்டவர் அடுத்த கரைக்கு போயிட்டாரு, ஓடுறாங்க. ஏன்? ஆண்டவரே தெளிவாக சொல்வார், நீ அப்பத்தினால தான் நீ எங்களை தேடி வர, தொடர்ந்து நான் உனக்கு அப்பம் கொடுப்பேன்லாம் தேடி வராத ஆண்டவர் சொல்கிறார். அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நம்முடைய கஷ்டமெல்லாம் உடனே தீர்ந்து போயிடும் அப்படிங்கிறது ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுப்பதே கிடையாது. உடைய நோயெல்லாம் உடனே தீர்ந்து போய் வாக்கு கொடுப்பதே கிடையாது. ஆண்டவர் குணமாக்கினார். என்ன பண்ணாரு? உடைய நம்பிக்கையை பார்த்தா குணமாக்கினார். அப்போ இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்வதுதான், என்னிடமிருந்து கற்றுக்கொள், நான் வாழ்ந்து காண்பித்தேன், சோதனைகளுக்கு மத்தியில், துன்பங்களுக்கு மத்தியில் தந்தையினுடைய கட்டளைகளை கடைபிடித்து நான் வாழ்ந்தேன், நீங்கள் அதுபோல வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்களும் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்கிறார். ஆகவே இயேசுடைய அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவரிடம் கற்றுக்கொள்வோம். சுமைகளை இறக்கி வைப்பது மட்டுமல்ல, மாறாக சுமைகளோடு எப்படி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுக்கிறார். பல சுமைகள் நமக்கு இருக்கத்தான் செய்யும், அதெல்லாம் முற்றிலும் தூக்கி எறிந்து விட முடியாது. அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஏற்ற விதத்தில் வாழ நமக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அதை வெற்றி பெறும் விதத்தில் நாம் வாழ வேண்டும். அவருடைய பிரசன்னத்தோடு வாழ வேண்டும். அவருடைய பிரசன்னம் நம்முடைய குடும்பத்தில் தங்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஆசைப்பட்டோம் என்றால், ஆண்டவர் சொல்வது போல நாம் அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து இயேசு ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருவது போல அவரிடம் கற்றுக்கொண்டு வாழ முயற்சி செய்வோம். இறைவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார்.